ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டேன் ரெஸ்ட்டுக்கு. எப்போவுமே வந்த உடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா கம்முன்னு செல்லெல்லாம் நெட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கப்பிச்சுக்குன்னு பத்திரம் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போயிடுவேன். ஆனால் அதிக நேரம் எப்பவுமே தான் தூக்கம் வருமான்னு கேட்டால் வராது. வீட்டுக்கு எதனா ஃபோன் பேசுறதுனா ஃபோன் பேசுவேன், இல்லை செல் ஏதாச்சும் பார்ப்பேன். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் 10 மினிட்டு மறுபடியும் டைம் முடிஞ்சிரும் பாருங்க. வேலை செய்யும் போதெல்லாம் டைம் சீக்கிரமாக போகாது. ஆனால் ரெஸ்ட்டுக்கு வர நேரத்தில் இப்போ தான் வர மாதிரி இருக்கும். அப்படியே ரெஸ்ட்டுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நான் மறுபடியும் வந்து வேலைக்கு போயிடுவேன். சரி இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ரீசெண்டாகவே கொஞ்சம் நாளாக வந்து எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு ஊருக்கு வாங்க, எப்போ வருவீங்க, வந்து ஜனநாயக கடமை வந்து இது பண்ணிட்டு போங்க அப்படி சொல்கிறாங்களா. அது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, நம்மளும் வந்து ஓட்டு போடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த குடுப்பனை இப்போ இல்லை. ஏன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான். என்னென்னா, இப்போது நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் வீடியோஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஃபாரினில் வந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து ஊருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து போகிறாங்க. மெயின் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டு விலைங்க ஓவர். ஏன்னா இப்போ வந்து இந்த போர் நடந்துச்சு இல்லையா, இதனால் வந்து டிக்கெட்டு விலை அதிகமாகிடுச்சு. அதுலேயும் மெயினாக குவைத்தில் வந்து ஏர்போர்ட் வந்து வேலையே செய்யலை பார்த்துக்கோங்க. குவைத்தில் வந்து யாருமே இங்கே போக முடியாது. அப்படி போகிறதுனா கூட இந்த சவுதிக்கு வர்றவங்க கூட, அதாவது போயிட்டு வரவங்களுமே டைரெக்டாக குவைத்துக்கு போக முடியல. அதாவது சவுதிக்கு போயிட்டு அங்கேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. சம்திங் சரியாக தெரியல. ஆனால் போகிறவங்க யாருமே போக முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க குவைத்தில். ஏன்னா அங்கே தான் ரொம்ப வந்து இதுவாகிருக்கு. நாங்கள் ஹோமன் நட்டில் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏர்போர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இங்கேருந்து போகிறவங்க அவ்வளோ ரேட்டுங்க. நிஜமாக சொல்கிறேன். இங்கேருந்து ஓட்டு போடுறதுக்காக ஒருத்தவங்க வந்து டிக்கெட் போட்டுன்னு போகிறாங்கன்னா அவங்க நிஜமான சல்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலை அவ்வளோ 1,00,000 80,000 1,00,000 இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஓட்டு உரிமைக்காக போகிறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ அதில் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மேலேயும் அது வந்து ஒரு அக்கறை தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம அவங்களோட ஓட்டு தான், ஒருத்தவங்களோட ஓட்டுமே நான் ஒரு இது மாற்ற போகிற விஷயம். அதுக்காக அவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பர். ஆனால் இப்போ என்ன மாதிரி வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க, அப்படி இல்லைன்னா வந்து வீட்டு டிரைவராக வந்து வேலை செய்கிறாங்கல்ல, இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக போக முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாங்கள் வேலைக்கு வரோம் அப்படின்னா, இப்போ அவங்களாம் போகிறவங்க எப்படின்னா வந்து அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, இல்லை ஒரு டாக்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு நர்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து அவங்களே சொந்தமாக எங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட டக்குன்னு அவங்க வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி லீவ் வேணும்னு சொன்னால் கொடுப்பாங்க. அவங்க போயிட்டு வர போகிறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் மூடிட்டு இல்லை வேறு எல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் எங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே வேலைக்கு வரதே வீட்டு வேலை, டிரைவர் வேலை இந்த மாதிரி தான் வரவங்க எப்படின்னா 2 வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. அந்த 2 வருஷம் முடிஞ்சால் தான் நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியே போக முடியுமே. அது வரைக்கும் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது. 2 வருஷம் முடிஞ்சால் தான் அவங்களோட காசில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் போட்டு போகிறதுக்கு டிக்கெட் போடுவாங்க. நீங்கள் போய்ட்டு ரிட்டன் வரேன்னு சொன்னீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் அடித்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அப்போ தாங்க நம்ம ஊருக்கு போக முடியும். இல்லை அதுக்கு இடையிலே வந்து நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீசன் மெயினாக ஒரு காரணம் வந்து வேணும். என்ன காரணம்னா சும்மா நம்ம அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அம்மாவுக்கு மெயினாக வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் இவங்க மனசார அனுப்பி வைப்பாங்கங்க. இல்லை வேறு எந்த காரணம் சொன்னாலும் நான் போய் ஓட்டு போட போகிறேன், நான் அனுப்புனா வாய்ப்பில்லை ராஜா, அப்போ கம்முன்னு உட்காருப்போ அப்படின்னு கைத்த மட்டம் மேலே போட்டுருவாங்க. இல்லை ஒரு சில வீடெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரேர் ஒரு சில ஊர்லலாம் வந்து எமர்ஜென்சினா நம்ம போகலாம் வரலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் இருக்கிற வீடும் சரி, நான் பார்த்த இடத்துலையுமே சரி அந்த மாதிரிலாம் வந்து இடையில அனுப்ப மாட்டாங்க. அப்படியே அனுப்புகிறோன்னா ஒரு முக்கியமான ரொம்ப காரணமாக இருக்கணும். அப்படி காரணம் இருந்தாலுமே என்ன திரும்ப பண்ணுவாங்கங்க, இது காசு வந்து டிக்கெட் வந்து நம்மளோட சொந்த காசில். இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், சம்பளமே ஒரு 25,000 30,000 அவ்வளோதான் சம்பளம் வாங்குவோமே. இந்த காசுலேயே வந்து நீங்கள் டிக்கெட்டும் போட்டுன்னு போகணுன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அது வந்து அப்புறம் டிக்கெட் ஊர் போகிறோம் சும்மா போக முடியாது. நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கணும், டிக்கெட்டுக்கே நம்ம காசு செலவாயிடும். இப்போ வேறு ஏதாச்சும் வாங்கி போகிறதுனா எப்படி போக முடியும்?
அதனால் வந்து இடையில வந்து நம்ம போக முடியாது. இப்போ நான் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். வந்து இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து தான் ஒரு வருஷம் ஆக போகுது. சரிங்களா? ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் முடிஞ்சால் தான் நான் ஊருக்கு போக முடியும். ஆனால் எனக்கு வந்து பாப்பா வந்து இப்போ 10th போக போகிறாங்க. அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா பாப்பா கூட இருக்கணும், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே போகணும்னு நான் மைண்டில் வந்து நினச்சின்னு இருக்கேன். ஆனால் அது எப்படி அவங்ககிட்ட சொல்ல போகிறேன், என்ன காரணம் சொல்ல போகிறேன் என்னன்ட்டு இப்போ வரைக்குமே நான் முடிவு பண்ணலை. ஆனால் நான் வந்து ஊருக்கு போகிறதா இருக்கிறேன். அப்படி நான் ஏதாச்சும் இப்போ ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அப்படி நான் போகணுன்னாலுமே விடுவாங்களான்னு தெரியல. அப்படி விட்டாலும் நம்மளோட சொந்த காசில் டிக்கெட் போட்டுன்னு போகணும். அது கண்டிப்பாக நம்ம என்றைக்கும் நடக்கிற அன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். அதனால் நாங்கள் ஓட்டு போட நான் வர முடியாதுங்க. அப்புறம் இந்த இந்த ஒரு இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஓட்டு போடுவோம் இல்லையா, அப்போ வேணால் நான் வந்து ஓட்டு போடுறேன். இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நீங்களாம் வந்து மறக்காமல் போயிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. அப்புறம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் கேட்குறேன், நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிடிக்கும்? இதை ரொம்ப வருஷமாக வந்து நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன், இப்போ நான் அவங்க தான் போடுவேன் அப்படின்னா, இல்லை இப்போ நான் புதுசாக ஒருத்தவங்களுக்கு போட போகிறேன் அப்படின்னு எந்த கட்சியாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னோடய பாப்பா வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், என்னோட பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. ஃபோன் பண்ணிம்மா நீ வந்து யாருக்குமா ஓட்டு போடுவ, உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி கேட்டுச்சா. நான் எந்தம்மா ஓட்டு போட போகிறேன், நானே இங்கே கடுக்குறேன், கம்முனிருமா, நீ வேறு ஏமா வைத்தறிச்சல்ன்ற அப்படி சொன்னா. அம்மா சும்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு பாப்பாவுக்கு. நான் சொன்னேன், நான் வந்து உண்மையாக மனசார சொல்கிறேன், நான் யாருக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு, நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி சொன்னேன். ஏம்மா சொல்லி கேட்டுச்சு. எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்குமா, சரி அதனால் வந்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மா எனக்கும் அப்படிதாம்மா, அதுவும் நைன்த் தாங்க படிக்குதான், நான் அவங்க வந்து விஜய் அவ்வளோ பிடிச்சிருக்கு, விஜய் பிடிக்கிறது ஒரு விஷயம், நான் அவங்க ஓட்டு போடணுன்ட்டு அது நினச்சிருக்கு பாருங்களா. அம்மா நீ இங்கே இருந்தால் நீ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பு தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்டே போய் சொல்லியிருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்தில் எங்கள் அம்மா வந்து திமுக கட்சியில் தான் இருக்காங்க, அதில் தான் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்களே. ஆனாலுமே எங்கள் அம்மாட்ட போய் பசங்களை போய் சத்தி வாங்கிட்டாளுங்க, நீ வந்து டிவிக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சரி சொல்லிட்டாங்களாம். எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி பற்றி அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்து ஓட்டுமே வந்து நான் அதிகமாக நான் போட்டது கிடையாது. நான் ஓட்டு உரிமை வாங்கிட்டு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான், அந்த 18 வயசு கரெக்டாக ஆனதுக்கப்புறம் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கலை. ஒரு சில ரீசனால் வந்து ஓட்டு உரிமை வாங்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 டைம் தான் வந்து ஓட்டு போட்டிருப்பேன். அதாவது வந்து இந்த மாதிரி இந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தலைவர் எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு ஓட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து நான் ஃபாரின் போயிட்டு போனதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வச்சு அப்போயே ஓட்டு போட முடியல. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒரு வருஷம் இருந்துட்டு தான் மறுபடியும் நான் ஹோமனுக்கு வந்தேன். கோயத்துலேருந்து ஊருக்கு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் ஹோமனுக்கு வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஓட்டு எலெக்ஷன் வச்சு அந்த கேப்பில் கொஞ்சம் கேப்பில் நான் மிஸ் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் நான் அதிகமாக ஓட்டு போட்டது கிடையாது. இதுக்கப்புறம் இந்த ஃபாரின் லைஃப் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து கண்டினியூவாக நம்ம வந்து ஓட்டு போடலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எனக்கு வந்து அரசியல் பற்றி அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க. எனக்கு எங்கள் வீட்டில் எப்படின்னா அப்போலேருந்தே பரம்பரை தாத்தா அப்பா அப்படின்ற வகையில் வந்து எல்லாருமே வந்து திமுக கட்சி தான், அதில் தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு ஓட்டு உரிமை வாங்கும் போதுமே வந்து நான் போயிட்டு திமுக கட்சிக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். ஆனால் அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இன்னி வரைக்கும் சொல்கிறேன், நான் முதல் ஓட்டு போடும்போது ஏன் அந்த ஓட்டு போடுறேன்னு எனக்கு நிஜமாக தெரியாது. தாத்தா போட்டாங்க, அப்பா போட்டாங்க, அம்மா போடுறாங்க, நம்மளும் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு. தனிப்பட்ட முறையாக இவங்க என்ன இது நல்லது பண்ணாங்க, இதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் போயிட்டு என் குடும்பத்தை சார்ந்து நான் போய் ஒரு ஓட்டு போட்டு வந்துட்டேன். இப்போ நான் நிறைய டைம் சொல்லுவோம்ல, நான் ஃபாரினுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை புரிஞ்சிச்சு, என்னோடய லைஃப்பில் என்ன நல்லது கிடையாது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தாங்க நான் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த அரசியல் பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிறேனே. நிறைய இப்போ இந்த கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குல்ல, அந்த டைம் இருக்கும்போது நான் வந்து முல்லாம் வந்து சும்மா அதிகமாக ரீல்ஸ் பாட்டு கேட்குறது இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேனே. அப்புறம் கொஞ்சம் சரி இந்த இருக்கிற டைம் நமக்கு புரோஜனமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, நிறைய வந்து தலைவர்கள் பற்றி, அதாவது வந்து அண்ணா பற்றி, பெரியார் பற்றி, இல்லை மற்ற எல்லா கட்சியில் இருக்கவங்கள பற்றியும், இல்லை மற்ற எல்லாமே காமராஜர், அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் படித்தது 10வது தான், அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக நாலேஜ் எனக்கு இல்லை. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து படிக்கிறனாலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்து காதால் கேட்டு ஓகே இந்த விஷயம் இவங்களாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் நிறைய கட்சி தலைவர்களும் சரி நிறைய பேர் பற்றி நான் பார்த்து படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். அவங்க கூட இருந்து நல்லதும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, கெடுதல் ஓகே இது
இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம். இப்போ வந்து பெரியாருமே வந்து நிறைய பெரியார் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவரோட கொள்கை வந்து நிறைய பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு சில விஷயம் எனக்கு அதில் பிடிக்கவே இல்லை. அதனால் இவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்லதும் எடுத்திருக்கேன். ஓகே இவங்களால இது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். இந்த வெளிநாட்டுக்கு வந்து தாங்க அவ்வளோ நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த வெளிநாட்டுக்கு நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எவ்வளோங்க கஷ்டப்பட்டாலுமே நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறதுக்கு இந்த வெளிநாடு எனக்கு உதவியாக இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் அரசியல் பற்றியுமே நான் யூடியூப்லேயே பார்த்து 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 தெரிஞ்சுக்குவேன். அப்படி தெரியும் போது இப்போ என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னா ஒரு ஒரு ரசிகையாக வந்து எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து கட்சிக்கு வந்தோடனே ஓகே அவருக்கு நம்ம ஓட்டு போடணும், நம்ம ஊரில் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும் அவருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் பற்றி திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த 2 கட்சிங்களும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவங்க இந்த ஆட்சியில் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, ஓகே இந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. இந்த எல்லாத்துலேயுமே மாற்றி மாற்றி இப்போ வந்து நல்லது மட்டும்தான் இருக்குமே கேட்டால் கிடையாதுங்க. சரி இருக்கும், தவறு இருக்கும் எல்லா ஆட்சியிலுமே. அப்படியே இப்போ ஒரு பேச்சு சொல்கிற ஒரு விஜய் அண்ணா வந்து நாளைக்கு கட்சிக்கு வந்துட்டாருன்னா விஜய் அண்ணா ஆட்சியில் வந்து நல்லது மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் அந்த ஆட்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். பார்த்து ஓகே இவங்க வந்து அவங்க ஆண்டு அந்த நாட்டை வந்து ஆண்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஒரே ஒரு முறை நம்ம வந்து புதுசாக ஒரு கட்சி வர வைப்போமே அப்படின்ற ஒரு ஆசை தான். அதேமாதிரி வந்து சீமான் அண்ணாவும் வந்து அவரோட பேச்சு அதெல்லாமே வந்து நிறைய எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக வந்து விஜய் அண்ணா கட்சிக்கு வராமல் இருந்திருந்தா மாற்று கட்சிக்காக நான் வந்து சீமான் அண்ணாக்கு தான் நான் ஓட்டு போட்டிருப்பேன் நான் ஒரு ஊரில் இருந்திருந்தால். ஆனால் இப்போ எனக்கு பிடிச்ச விஜய் அண்ணா இருந்தாலும் அவருக்கு வந்து நான் ஓட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என்னென்னா புதுசாக ஒருத்தவங்க வரணுங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அதை என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாமே ஒரு முறை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ன ஏது பர்சனல் லைஃப் அது இது எதுவாக கூட இருக்கட்டுங்க. எது இருந்தாலும் ஒரு முறை புதுசாக ஒருத்தவங்ககிட்ட நம்ம வந்து நாட்டை கொடுத்து அவங்க ஆண்டு தான் பார்க்கட்டுமே. ஒரு 5 வருஷம் வீணாக கொடுத்தா போதுன்னு வச்சுக்கோங்களாம். என்ன பண்ணுறது இப்போ இத்தனை வருஷம் நம்ம அப்படி தானே இந்த 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 5 வருஷத்துக்கு நல்லது பண்ணுவாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லது பண்ணுவாங்க, அப்படியே தான் நம்ம லைஃப் போயின்னு இருக்கு. ஓகே இந்த ஒரு வருஷம் புதுசாக ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து தான் பார்ப்போம். அவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க. நல்லது பண்ணாங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணலாம், கெடுதல் பண்ணுறாங்கன்னா தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம். ஒரு டைம் வந்து புதுசாக ஒருத்தவங்களை வந்து நம்ம வர வைக்கவும் ஜெயிக்க வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஊரில் இருந்திருந்தால் நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் நான் வந்து ஓட்டு போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்க்குறேங்க உங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது சொல்கிறது வந்து சரியா தப்பா அந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என் மனசில் தோணுனது நான் சொல்லிட்டேன் நான். ஆனால் எனக்கு வந்து நாங்கள் அப்போ சின்ன வயசுலேருந்தே நான் கேள்விப்பட்டது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் வந்து திமுக கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. புதுசாக ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவே மாற்றிட்டா என் பொண்ணு. ஆனால் எங்கள் அம்மா அங்கே போய் என்ன பண்ணணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது அவங்களோட விருப்பம். அதுக்கு மேலே அவங்களோட விரல் எடுத்துன்னு போயிட்டு நம்ம விசில் சின்னதுக்கு போடு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறோம், அவங்களோட விருப்பம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஊருக்கு போக முடியாது. அப்படி ஊருக்கு கண்டிப்பாக போயிருந்தேன்னா நான் வந்து விஜய் அண்ணாக்கு தான் நான் ஓட்டு போட்டிருப்பேன். சரிங்களா? இதில் வந்து கமெண்ட்டில் வேறு யாராச்சும் வந்து திட்டாதீங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஜமாலுமே சொல்கிறேங்க, நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, நம்ம கிடைக்கிற டைம் அதிகமாக நம்ம வந்து வேஸ்ட்டு ரீல்ஸ் அந்த மாதிரியே பார்த்து நமக்கு இது பண்ணிக்காம ரீல்ஸ்லாம் பார்க்குறது நம்மளுக்கு டைம் பாஸ் போதும் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் நான் வந்து நிறைய வந்து நம்ம அரசியல் பற்றியும் இல்லை அந்த நாட்டு தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். நான் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். புதுசாக ஒருத்தவங்க வந்தால் நல்லாயிருக்கும், என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு பார்த்துடலாம். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.